இடையிடையே இந்துன்னு சொல்லி வேற ஊம்பிக்கிறாரு. எனக்கும் தெரியல சத்தியமா. நாங்க பேசலையே. இல்ல நான் பேச எனக்கு பாயிண்ட் இல்ல. ஆட தற்கொலை பசங்களா. மேல ஷேர் பண்ண முடியல. பழைய ட்வீட் எடுத்துட்டாங்க. என் டுஜி இப்போ இவனுங்க போயிட்டு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் ஸ்டார்டிங்ல அப்படிதாங்க இருக்கும். இவனுங்க இழுத்து போட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் ஜெயலலிதா வந்தாலும் திமுக ஆட்சி போனோன்னே எல்லா ஆட்சியும் நல்லா தான் தோணும். அது 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு திமுக லட்சம் ஆட்சி லட்சம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி தோணும். அது நீங்க 2 வருஷம் கழிச்சு பாருங்க. நீங்க வேணா நான் ஒண்ணு வேணாம் 1 வருஷம் கழிச்சு நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் ஒரு டோக்கன் போடுங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 40,000 ரூபா வாங்குறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க 40,000 ரூபா வாங்காம டோக்கனே போட மாட்டானுங்க. ஆர்டிஓக்கு போங்க, அங்க லைசன்ஸ் எடுங்க. 1000 ரூபா அந்த புரோக்கருக்கு நீங்க அதிகமா காசு கொடுக்காம உங்களால லைசன்ஸ் எடுக்க முடியுமா? முடியாது தமிழ்நாட்டுல. அவ்வளவுதான் மேட்ரு. உக்காந்துக்கிட்டு நான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணினா ரவுடி அரெஸ்ட் பண்ணிட்டேன், இதை அரெஸ்ட் பண்ணிட்டேன், அதெல்லாம் ரெகுலரா எல்லா மாவட்டத்தையும் எல்லா போலீஸும் பண்றதுதான். இவனை உட்காந்து சீன் போட்டுக்கிட்டு இருக்கானு. அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வெயிட் பண்ணுங்க. காங்கிரஸ் கூட சேர்ந்த கட்சியோட நிலைமை எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக தான் லாஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? இவன் நீங்க வெயிட் பண்ணி அதுதான் சொல்றேன். நீங்க எதுவும் அவனை கூட பெரிய ஜட்மெண்ட் எல்லாம் அவங்க வாயாட்டினா வாயை பொழந்துருங்க. மற்றபடி வெயிட் பண்ணுங்க 1 வருஷம். இவனை கொடுக்குற சீன் எல்லாம் பியூரா பாலிடிக்ஸ்ல அதுல செல்லுபடி ஆகாது. இவனுங்க எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ண ட்ரை பண்றானுங்க. 2G இத சொல்லிட்டு வந்தவனுங்க எல்லாம் நீங்க விஜய் அவரோட பர்சனல் மேட்டரை பத்தி அவனாவது பேசினான்னு வைங்களேன், மக்கள் நானே என்ன திருப்பி சொல்லுவேன்னா, கருணாநிதி 3 வச்சிருந்தாருங்க, இவராது 1 தானே வச்சிருக்காரு. நான் திமுக ஸ்டேட் பண்ண ஸ்டாண்டர்டு. சரிங்களா? மக்களே அதுக்கு யூஸ் பண்ணிட்டான். இப்ப திமுக தாவகாரன் அவனாவது 1 லட்சம் ரூபா திருடிட்டானுன்னு போய் சொன்னீங்கன்னு வைங்களேன், நானே என்ன சொல்லுவேன், நீங்க திமுக காரன் 1 கோடி ரூபா திருடிடுவான், அதிமுக 1 கோடி திருடுவான், இவன் பரவாயில்லைங்க 1 லட்சம் தாங்க. அது அவனுக்கு செட் பண்ண ஸ்டாண்டர்டு. சரியா? அப்படிதான். கரெக்ட். அதேதான் கரெக்ட். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. இவனுக்கு பெரிய புளுத்தி மாதிரி இவனுக்கு பேச்சு பூண்டா வேற. இவனுக்கு 10 நாள் ஆகல, அது ஒரு ஆக்ஷன் எடுக்கல. செந்தில் பாலாஜி மேல கேஸ் போடுற நீ தானே சொன்ன. ஏன் என்ன கன்சென்ட் கொடுக்காம இருக்க சிபிஐக்கு? கேஎன்ஆர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி 3 மாசமா சொல்லிட்டு இருக்கு இடி. இப்பதான் கவர்மெண்ட் மாறிச்சுல, நீ போட வேண்டியதானே? எது கேஎன்ஆர் மேல எஃப்ஐஆர் போட மாட்டேற நீங்க? இத்தனைக்கும் அவனை சிபிஐக்கா கொடுக்க சொல்றாங்க கிடையாது. அவன் சொல்றது என்னன்னா டிவிஎஸ்சி